அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் திரு சீதாராமையா அவர்களுக்கு. பொருள்: காவிரி நீர் பகிர்மானம் குறித்தும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்தும் தமிழக மக்களின் நலன் பாதிக்காத அளவில் கர்நாடக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தன் கோரிக்கையை முன்வைத்தும் அன்புதயம் கட்சி சார்பாக கர்நாடக அரசுக்கு வேண்டுகோள் வைப்பது தொடர்பாக. வணக்கம். அன்புதயம் கட்சியின் நிறுவன தலைவர் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் மாண்புமிகு கர்நாடக முதல்வர் அவர்களிடம் இக்கடிதம் மூலம் தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக மக்களின் சார்பாக அன்புதயம் கட்சியின் வாழ்த்துதலையும் கௌரவத்தினையும் தங்களுக்கும் கர்நாடக மக்களுக்கும் உரித்தாக்குகின்ற இந்த வேளையில் நான் காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக எங்கள் உணர்வுகளை கர்நாடக மாநில அரசிடம் ஒரு முதல்வர் நிலையில் உள்ள தங்களிடம் பகிர்ந்து கொள்ள இங்கு தங்கள் முன் வந்திருக்கிறேன். என் மனவோட்டத்தினை இங்கு தங்கள் முன் வைக்கிறேன். உணர்வுபூர்வமான காவிரி நீர் பிரச்சனையில் இரு மாநில மக்களின் நலன் பாதிக்கப்படாமல் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான தீர்வுகள் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தங்களிடம் என் வேண்டுகோளை அன்புதயம் கட்சி சார்பாக முன்வைக்கிறேன். தேசிய உணர்வு மிக்க கட்சிகளும் மாநில உணர்வு கொண்ட கட்சிகளும் நாடு என்று வருகிற போது காட்டுகின்ற நாட்டுப்பற்று, ஈடுபாடு, ஆதங்கம் இவைகள்தான் நம் நாட்டை இன்றும் வலுத்தன்மை மிக்கதாக ஆக்கியிருக்கிறது. நம் இந்திய நாடு என்று நாம் கூறுகிற போது நமக்கு ஏற்படுகிற எழுச்சி, வீரியம், விவேகம், வீரம் எல்லாம் ஒரு இந்தியனுக்கே உரிய பெருமையும் பெருமிதமும் ஆகும். மொழிவாரி உணர்வுகள் என்பது ஒரு மாநில மக்களின் பாரம்பரிய கலாச்சார மண்ணின் பிரதிபலிப்புகள் என்றால், தேசிய உணர்வுகள் என்பது ஒரு நாட்டின் மீதான ஒவ்வொரு இந்தியனின் நம்பிக்கை, ஈடுபாடு, பற்று இவைகளின் மீதான அளவீட்டின் ஆழத்தை, அடிமனதை வெளிப்படுத்துவதாகும். இந்த அடிப்படையில்தான் அன்புதயம் கட்சியின் எண்ண வெளிப்பாடுகளை நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் அன்புதயம் கட்சி தொடங்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு 2013ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாட்டின் ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடுகளை மக்கள் பயன்பாட்டு அடிப்படையில் தன் கருத்துக்களை தெரிவித்து கொண்டு தன் அரசியலை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த வழியில் இப்போது காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக அன்புதயம் கட்சியின் உணர்வு வெளிப்பாடுகளை கர்நாடக முதல்வர் அவர்களின் மேலான பார்வைக்கு அன்புடன் கொண்டு வருகிறது. தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் என ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீர் வழித்தடங்கள் மூலம் கர்நாடகாவிலிருந்து காவிரி நீர் தமிழகத்திற்கு பகிர்ந்து கொள்கிற விஷயங்களின் அடிப்படையில் நீர் பகிர்மான நிலைகளில் தமிழக மக்களின் நீர் தேவைக்கும் விவசாய நிலத்திற்கும் நீர்ப்பாசனமாக உபயோக நிலையில் காவிரி நீர் தமிழக மக்களுக்கு உபயோகப்படுத்த திட்டப்பணிகள் மூலம் நீர் வழித்தடங்கள் அமைத்து தமிழகத்தோடு காவிரி நீரை குறிப்பிட்ட அளவில் பகிர்ந்து கொள்கிற அளவில் சுமூகமாக இரு மாநில அரசுகளும் கையாண்ட விஷயத்தில் தேசிய பிரதான கட்சிகள் நிலையில் கர்நாடகத்தில் ஆட்சிகள் மாறி மாறி வந்தாலும் தமிழகத்தில் நீர் பங்கீடு நிலைகளில் மழைக்கால பருவநிலை மாறுதலும் பருவமழை காலம் தாழ்ந்து பெய்வதும் என்று பருவகால சூழ்நிலைகள் வெகுவாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் சீதோசன நிலைகளின் மாறுதலுக்கு உட்பட்ட நிலையில் மழைநீர் சேகரிப்பில் காவிரி நீர் சேகரிப்பு பகுதிகளிலிருந்து சீதோசன நிலைகள் சரியாக இருந்த வரை இயல்பாக கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு முறையாக கால நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட நீர் அளவு தமிழகத்திற்கு திறந்துவிட்ட கர்நாடக அரசு சீதோசன நிலையில் மாறுதலில் மழையின் அளவு குறைந்து போன காலகட்டங்களிலெல்லாம் தமிழக மக்களாகிய நாங்கள் காவிரி நீர் வழித்தடங்களில் விவசாயத்திற்கு என்று முழுமையாக நம்பியிருந்த தமிழக மக்கள் அந்த காலகட்டங்களில் அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்த்தேக்க நிலைகளில் குறைந்து போன காலகட்டங்களிலெல்லாம் தமிழகத்திற்கு பகிர்ந்தளிப்பதாக சொன்ன நீரின் அளவுகள் கர்நாடகம் திறந்து விடுவதில் குறைத்த போது எல்லாம் சீதோசன நிலையும் மழை பொய்த்து போன நிலையில் மழைநீர் அளவு குறைந்து போன நிலையில் கர்நாடக மக்கள் சந்தித்த நீர் ஆதார நிலையில் சந்தித்த பிரச்சனைகள் தமிழக மக்களும் சந்தித்து வந்தார்கள். இயல்பான போக்கில் சீதோசன நிலை ஒத்துழைத்த பிறகு மழையின் அளவும் போதுமான அளவானதாக இருக்கிற போதும் இரு மாநிலங்களும் ஒப்புக்கொண்ட நீர் அளவில் கர்நாடக அரசு தமிழக மக்களோடு காவிரி நீரை பகிர்ந்து கொள்வதில் மோசமான மழை தவறிப்போன காலகட்டங்களில் கர்நாடக மக்கள் சந்தித்த இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு
காவிரி நீரை பகிர்ந்து கொள்வதில் கர்நாடக அரசு கடைபிடித்த அதே போக்கை சீதோஷண நிலை ஒத்துழைத்து மழை பெய்கிற காலகட்டங்களில் தமிழகத்தோடு நீரை பகிர்ந்து கொள்வதில் ஒரு அரசாக தன் இயல்பான போக்கில் நிர்வாக ரீதியில் முட்டுக்கட்டை இட வேண்டிய அவசியம் கர்நாடக அரசுக்கு ஏன் வந்தது என தெரியவில்லை. அண்டை மாநிலங்கள் நல்லுறவில் தினசரி பொருட்கள் சரக்குகள் மக்களிடையே பகிர்ந்து கொள்ளுதல் பரஸ்பர உறவு அடிப்படையில் எந்த தொய்வும் இல்லாமல் இருக்கிற அதே நேரத்தில் தமிழகமும் கர்நாடகமும் முழுக்க முழுக்க தன் பூர்வீகவாசி மக்களையே கொண்ட மாநிலம் அல்ல. எல்லா மாநில மக்களும் எல்லா மாநிலங்களிலும் குடியிருக்கிற நிலையில் தேசிய உணர்வில் அக்கறை உள்ள காங்கிரஸ் அரசு கர்நாடக மாநிலத்தில் இருந்தும் கூட தேசிய உணர்வில் இயல்பான போக்கில் நிர்வாக ரீதியில் ஒப்புக்கொண்ட விஷயங்களில் மாறுதலாக முடிவெடுக்க கர்நாடக அரசு ஆளும் காங்கிரஸ் அரசு மாநில ரீதியிலான இன ரீதியிலான மக்களிடையே கசப்புணர்வை ஏற்படுத்த ஏன் முனைகிறது என தெரியவில்லை. தமிழக மக்களை பொறுத்தவரை காவிரி நீர் வாழ்வாதார நிலைகளை தீர்மானிக்கிற விஷயமாக இருக்கிறது. முறையாக வழக்குகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு 16/2/2018 அன்று வெளியாகியிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை என்ற ஆதங்கம் தமிழக மக்களாகிய எங்களுக்கு ஒருபுறம் இருக்க, கர்நாடக அரசு சார்பில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் உடன்பாடு இல்லை என்பது போன்ற செய்தி ஒரு புறமும் வெளிவந்து தமிழக மக்களாகிய எங்களுக்கு வேதனையையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இப்பிரச்சனையை தீர்ப்பதில் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜக அரசு மற்றும் கர்நாடக மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற தேசிய கட்சியான காங்கிரஸ் அரசு என இந்த இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் இந்த காவிரி நீர் பிரச்சினை தீர்ப்பதில் முழு பொறுப்பும் பங்களிப்பும் இருக்கிறது என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறது. அரசியல் எப்படி இருந்தாலும் இயற்கை சீதோஷண நிலைகள் நமக்கு ஒத்துழைக்கிற தருணங்களில் பருவகால நிலைகளில் சீதோஷண நிலைகளில் அதனுடைய பருவகால மழைகள் நமக்கு சாதகமாக இருக்கிற போது நமக்கு பூமியின் நீர்பிடிப்புகள் இயல்பாக அமைந்து விடுவதும் தேங்கிய நீர் உபயோக நிலையில் நமக்கு தேவைக்கு போக மீதியை தேவையான மாநிலங்களில் பகிர்ந்து கொள்ளுதல் என்ற அடிப்படையில் முடிவு செய்ததுதான். அரசுகள் நிலையில் பரஸ்பர உறவு நிலைகளில் மேம்பட்ட நிர்வாக போக்குகள் மூலம் நீர் வழித்தடங்கள் மூலம் நீரை பகிர்ந்து கொள்வதில் உடன்படிக்கைகளும் திட்ட செலவீனங்களும் செய்து ஒரு நம்பிக்கையை கர்நாடக அரசு தமிழகத்தில் உருவாக்கி கொடுத்ததன் அடிப்படையில் எதிர்கால மக்களின் நலன் கருதி விவசாயத்தை நம்பியிருக்கிற மக்களின் நம்பிக்கையை கருதி ஒரு நம்பிக்கையை கர்நாடக அரசு தமிழகத்தில் காவிரி டெல்டா பகுதி மக்களுக்கு காவிரி நீர் தமிழகத்தில் வழித்தடங்கள் அமைக்க திட்டங்கள் தீட்டிய காலகட்டத்தில் கர்நாடக அரசு நீரை தமிழகத்தோடு பகிர்ந்து கொள்வதில் உள்ள உடன்படிக்கைகளுக்கு மாறாக சில ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த விஷயங்களை கர்நாடக அரசு கையாளுகிற முறை மூலம் சர்ச்சையாகி கர்நாடக மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையே ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்துகிற விஷயமாக ஆவதற்கு எது காரணமாக இருந்தது என தெரியவில்லை. ஆனால் காவிரி நீர் பகிர்வு திட்டம் கர்நாடக அரசோடு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட நாளில் திட்டத்திற்கு ஒத்துக்கொண்ட கர்நாடக அரசால் தமிழக மக்களுக்கு காவிரி நீரின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்த விஷயம் இப்போது விவகாரமாக உருவாகி ஒவ்வொரு முறையும் விவசாய நீர் பாசனத்திற்கு நம்பியிருக்கிற காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சாகுபடிக்கும் நீரை எதிர்பார்த்து காத்திருக்கிற நிலை. நம்பியிருக்கிற நேரத்திலும் சரியானதொரு நேரத்தில் தமிழகத்திற்கு கர்நாடக அரசு நீரை தமிழக விவசாயிகளுக்கு வழங்காததால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற நிலை. சீதோஷண நிலைகள் ஒத்துழைக்கிற காலகட்டத்திலும் கூட கர்நாடக அரசு தமிழக விவசாயிகளுக்கு தமிழக மக்களோடு காவிரி நீரை பகிர்ந்து கொள்வதில் ஏன் முரண்பாடாக முடிவை எடுக்கிறது என தெரியவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசுகள் தனது கொள்கை முடிவுகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுதலான முடிவுகளை எடுக்கலாம். அது குறுகிய கால திட்டங்களில் இதுபோன்ற அரசு கொள்கைகளை மாற்றிக்கொள்வதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. அதே நேரத்தில் தொலைநோக்கு பார்வையில் காவிரி நீர் பகிர்ந்து கொள்ளும் விஷயத்தில் திட்டம் தொடங்குகிற நிலையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களில் தமிழக மக்களுக்கு கர்நாடக அரசு நம்பிக்கையை ஊட்டியதால்தான் காவிரி நீர் வழித்தடங்கள் மூலம் காவிரி நீரை கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வர அதன் பயன்பாடுகளும் கர்நாடக அரசால் தமிழக அரசின் வேண்டுகோளின் நிலைகளில் திட்ட பயன்பாட்டு தன்மை கர்நாடக அரசுக்கு தெரிந்திருக்கிற நிலையிலும் அதுவும் விவசாய மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் கொள்கை முடிவுகளில் அவ்வப்போது கர்நாடக அரசு மாறுதலான கொள்கை முடிவுகளை கடைபிடிப்பதால் தமிழக விவசாய மக்களின் நம்பிக்கையை ஒவ்வொரு முறையும் சிதைத்து கொண்டிருக்கிறது என்பதையும் மாண்புமிகு கர்நாடக முதல்வர் அவர்களிடம் அன்புதயம் கட்சி வேதனையுடன் முன்வைக்க வேண்டியது இருக்கிறது.
காவிரி நீர் தமிழகத்தோடு பகிர்ந்து கொள்வதில் கர்நாடக அரசு தமிழக அரசுடன் எடுத்த திட்ட பயன்பாட்டு உடன்படிக்கையின்படி பயன்பாட்டிற்குரிய நிலையில் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் நீர் பங்கீட்டு விஷயத்தில் எந்த ஒரு தொய்வும் நிகழாத வண்ணம் ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் அன்பதயம் கட்சியின் சார்பாக தங்களிடம் முன்வைக்கிறேன். சமீபத்திய தேதிகளில் தமிழக அரசு சார்பில் காவிரி நீர் விஷயத்தில் முடிவெடுக்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்ட போது தமிழக அரசிடமிருந்து அன்பதயம் கட்சிக்கு எனக்கு எந்த ஒரு அழைப்பும் விடுக்கவில்லை. இந்த விஷயத்தில் எங்கள் தமிழக அரசின் மீது எனக்கு மன வருத்தம்தான். ஆனாலும் அதற்காக தமிழக மக்களின் நலன் சார்ந்த வாழ்வாதார பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட இந்த காவிரி நீர் விஷயத்தில் அன்பதயம் கட்சி தலையிடாமல் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில்தான் இப்போது கர்நாடக அரசிடம் அன்பதயம் கட்சியின் சார்பாக தனது காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்காக என் கோரிக்கையை முன்வைக்கிறேன். தமிழக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி காவிரி நீர் விவகாரத்தில் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்க அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து கொண்டு தமிழக அரசு செல்ல இருப்பதாக செய்திகள் ஒருபுறம் இருந்தாலும் காவிரி நீர் விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் கர்நாடக அரசு நிர்வாக ரீதியில் ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களின் வாழ்வாதார நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் ஒரு அரசாக தன் தார்மீக ரீதியிலாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு கர்நாடக முதல்வர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை கருத்தில் கொண்டுதான் காவிரி நீர் விவகாரம் குறித்த விஷயத்தில் இப்போது கர்நாடக அரசிடம் இக்கடிதம் மூலம் வந்திருக்கிறேன். காவிரி நீர் பகிர்வு அளவீடு குறித்து பிரச்சனையை கர்நாடக அரசு ஏன் பூதாகரப்படுத்துகிறது? அது ஒரு விஷயமே இல்லை. போதுமான நீர் ஆதார நிலைகளில் சாதகமான மழை சூழலும் பருவகாலமும் ஒத்துழைக்கிற காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட மழை நீரை கர்நாடக அரசு பகிர்ந்து கொடுக்கப் போகிறது. மழை போதுமானதாக இல்லாத காலகட்டத்தில் இயல்பாக அதன் காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நீர் பகிர்வு அளவீடுகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தானாக வரப்போகிறது. இதை ஒரு பொருட்டாக கர்நாடக அரசு காவிரி நீர் விவகாரத்தில் கருத்தில் கொள்வது எதற்கு என தெரியவில்லை. இயல்பான போக்கில் நடைபெறுகிற விஷயங்களை அந்தந்த காலகட்டத்தில் நிர்வாகத்துறை மூலம் தமிழக அரசோடு கர்நாடக அரசு கருத்தினை பகிர்ந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டிய இந்த விஷயத்தில் விடாப்பிடியாக ஒரு கருத்தை தேவையில்லாத காலகட்டத்தில் செய்தியாக வெளிவருகிற போது அந்த கருத்து முரண்பட்டதாக எடுத்துக்கொள்ளப்படுவதுடன் அது சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்துகின்ற அதே நேரத்தில் அந்த கருத்தினை ஒரு பிரச்சனையாக கருதுவதும் பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதும் அது நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு முடிவெடுக்க வேண்டிய நிர்வாகத்திற்கு தீர்மானம் செய்ய வேண்டிய விஷயத்திற்கு ஒவ்வொரு முறையும் முட்டுக்கட்டையை உருவாக்குவதோடு தேவையில்லாத பிரச்சனையைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. காவிரி நீர் பகிர்வு நிலையில் கர்நாடக அரசிடம் கோருகிற நிலையில் தமிழகம் இருந்தாலும் கடந்த காலத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களில் காரணிகளின் நிலைகளில் எந்த மாறுபாடும் இல்லாத நிலையில் ஏன் முடிவெடுப்பதில் மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீர் பகிர்வு முடிவு எடுப்பதில் மட்டும் முரண்பாடான தகவல்களும் செய்திகளும் நடவடிக்கைகளும் கர்நாடக அரசு ஏன் எடுக்க வேண்டும் என தெரியவில்லை. இதில் அன்பதயம் கட்சியை பொறுத்தளவில் கர்நாடக அரசு தமிழக அரசு என்பதல்ல, தேசிய உணர்வில் அரசியலையும் கட்சி நிலைகளையும் கடந்த காலங்கள் போன்று மக்கள் நலன் கருதி மாநில அரசுகள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும். இதில் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் கர்நாடக அரசு இருக்கிறது என்பதுதான் இதில் அடிப்படை. அன்பதயம் கட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மக்களின் அடிப்படையில் பிரச்சனைகளின் அடிப்படையில் தீர்வுகளை ஊரிய வழிகாட்டுதல்களோடு கடந்த காலத்தில் அன்பதயம் கட்சி சார்பில் தெரியப்படுத்தியதன் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு மையம் மத்திய அரசு கொண்டு வர காரணமாக இருந்தது. தேர்தல் கால சீர்திருத்த நடைமுறைகளும் காவல்துறை நிர்வாக சீர்திருத்தமும் முல்லை பெரியாறு அணைக்கட்டு பிரச்சனையில் தமிழகத்துடனான நீர் பகிர்வு குறித்த விஷயத்தில் ஊரிய வழிகாட்டுதல்களும் என்று அரசுக்கு கொண்டு சென்று தீர்வுகளை கண்டிருக்கிறது. நாட்டின் பாதுகாப்பு குறித்த விஷயங்களில் மத்திய அரசுக்கும் உள்துறை அமைச்சகத்திற்கும் உரிய வழிகாட்டுதல்களை தெரிவித்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்பதயம் கட்சி தன் அரசியல் கடமைகளை செய்து கொண்டிருக்கையில் இப்போது காவிரி நீர் பிரச்சனையில் கர்நாடக அரசை அணுகி வந்திருக்கிறது. காவிரி நீர் பிரச்சனை தொடர்பாக அன்பதயம் கட்சியால் கொண்டுவரப்பட்ட இந்த உணர்வுபூர்வமான பகிர்மான கோரிக்கை விஷயத்தில் தமிழக மக்களின் வாழ்வாதார விஷயத்தை கருத்தில் கொண்டு கர்நாடக மாநிலத்தில் அனைத்து கட்சிகளிடையே ஒரு ஒருமித்த கருத்தொற்றுமையின் அடிப்படையில் கர்நாடக அரசு காவிரி பிரச்சனையில் எடுக்க வேண்டிய முடிவு தமிழக மக்களுக்கு வாழ்வாதார விஷயங்களில் எந்த ஒரு தொய்வையும் ஏற்படுத்தாத வகையில் நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்று கர்நாடக அரசிடம் நான் எதிர்பார்க்கிறேன். மாநில மக்களின் நலன் குறித்து கர்நாடக அரசு
காவிரி நீர் பங்கீடு குறித்த விஷயத்தில் நிர்வாகத்துறை மூலம் சீரமைக்க 7/3/2018 அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் கர்நாடக அரசு நடத்த இருக்கிற வேளையில் அண்டை மாநில பரஸ்பர நல்லுறவை கருத்தில் கொண்டு நெல்லெண் அடிப்படையில் இந்த காவிரி நீர் பிரச்சினை குறித்த விஷயத்தில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல முடிவினை தார்மீக ரீதியில் செயல்பாட்டிற்கு உரிய நடைமுறையில் கர்நாடக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் அவர்களை அன்புதயம் கட்சி அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. மாண்புமிகு கர்நாடக மாநில முதல்வர் அவர்களுக்கு என் உணர்வுகளை முன்வைத்து விட்டேன். நன்றியுடன் விடைபெறுகிறேன். தங்கள் அன்புள்ள எம். சுபாஷ் பாபு. 2/3/2018. மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. பொருள்: காவிரி நீர் பகிர்மானம் குறித்தும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்தும் தமிழக அரசு சார்பில் சமீபத்தில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு அன்புதயம் கட்சிக்கு அழைப்பு விடுக்காத நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அன்புதயம் கட்சியின் சார்பாக கர்நாடக அரசிடம் வேண்டுகோளை முன்வைத்தது குறித்து தமிழக அரசிடம் தெரிவித்தல். தற்போது தமிழக மக்களின் நலனை பாதிக்காத அளவில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தல் தொடர்பாக. வணக்கம். அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் இக்கடிதம் மூலம் தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நம் தமிழக மக்களின் நலன் குறித்த வாழ்வாதாரம் குறித்த நிலையை கேள்விக்குறியாக்குகிற விதத்தில் தமிழக காவிரி டெல்டா பகுதி நம் விவசாய மக்களின் வாழ்வாதார நிலைகளை சிதைக்கின்ற, அவர்களின் நம்பிக்கையை சிதைக்கின்ற வகையில் காவிரி நீர் பகிர்மானம் குறித்த விஷயத்திலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டிய விஷயத்திலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு நிர்வாக ரீதியில் மேற்கொள்கிற விஷயத்தில் தமிழக கர்நாடக அரசுகளின் முரண்பட்ட கருத்து வெளியிடுதலால் செயல்பாட்டிற்குரிய நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்ட அரசுகள் அரசு கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் செயல்பட தவறிவிடுதல் நிலைகளினால் நமது தமிழக மக்களுக்கு தீராத கவலையையும் வேதனையையும் எதிர்காலம் குறித்து வாழ்வாதாரம் குறித்து அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விஷயத்தில் தமிழக அரசு சம்பந்தப்பட்ட அரசுகளுக்கு தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டிருக்கிற காவிரி நீர் பகிர்மான நிலைகளில் நிர்வாக ரீதியில் சீரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கிற வகையிலும் முறையானதொரு நடவடிக்கையின் தேவையை மத்திய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட கர்நாடக அரசுக்கும் சரியான வகையில் தமிழக அரசு நீண்டதொரு தொலைநோக்கு பார்வையில் கொண்டு சென்று நமது தமிழக டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு காவிரி பிரச்சனையில் நல்லதொரு முடிவு எட்டுகிற வகையில் கொண்டு சென்று தீர்வு காண வேண்டும் என்பதை அன்புதயம் கட்சியின் நிலைப்பாடாக மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் இங்கு என் கோரிக்கையாக முன்வைக்கிறேன். தமிழக அரசு காவிரி பிரச்சினை குறித்து அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக மீடியாக்கள் மூலம் செய்தி வெளியிட்டதே தவிர சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் இப்போதைய ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இவற்றின் தோழமை கட்சிகளும் கடந்த காலத்திலும் இப்போதும் தேர்தல் கால கூட்டணியில் ஆதரவில் இருந்த கட்சிகளும் ஊடகங்களின் சார்பு நிலையில் பிரதிநிதியாக கட்சியை நடத்தி கொண்டு இருப்பவர்களையும் மட்டுமே தமிழக அரசு கூட்டிய அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழக அரசால் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு பொது பிரச்சினை குறித்து அரசு அணுகுகிற போது அது மக்கள் சார்ந்த நிலைகளில் இருக்கிற போது கட்சி பாகுபாடுகளையும் தேர்தல் கால கூட்டணி கட்சி நிலைகளையும் ஆளுங்கட்சி சார்பு நிலைகளையும் எல்லாம் கடந்து பொது பிரச்சனையில் அரசு மற்ற கட்சிகளோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என கருதி அனைத்து கட்சிகளின் கருத்து இந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு வைத்திருக்கின்றன என்று அரசு தெரிந்து கொண்டு ஒரு கருத்தொற்றுமையின் அடிப்படையில் தீர்மானம் செய்து முடிவு செய்ய வேண்டிய விஷயத்தில் தமிழக அரசு தனது ஜனநாயக ரீதியிலான அணுகுமுறையை முற்றிலுமாக பாழ்படுத்திவிட்டது. மாநிலத்திற்குள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து அனைத்து கட்சி ஆலோசனைகள் மூலம் ஒருமித்த கருத்து உருவாக்க முடியாது என தமிழக அரசு முடிவு செய்யுமே. ஆனால் எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்டியது? ஆளுங்கட்சிக்கு ஆதரவான கட்சிகளை கொண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளையும் கூட்டி சட்டசபையில் ஒற்றை வரி தீர்மானத்தையே நிறைவேற்றியிருக்கலாம். இப்போது வரையில் அனைத்து கட்சிகளையும் கூட்டுவதாக அறிக்கையை மக்களுக்கு வெளியிடுகிற அரசு ஒரு முறையாவது இந்த விஷயத்தில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கிற விஷயமாக கருதுகிற நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுகிற விஷயத்தில் முழுமையாக தன் பங்களிப்பை இந்த விஷயத்தில் அரசு சரியாக கையாண்டிருக்கிறதா? தமிழகத்திற்குள் இருக்கிற கட்சிகளை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதிலேயே பாரபட்சம் காட்டுகிற தமிழக அரசு இப்போது அழைக்கப்பட்டிருக்கிற கட்சிகளின் நிலையில் தமிழக அரசு காவிரி நீர் பிரச்சனையில் அவரவர் கருத்துக்களை கேட்டு அரசு அதை பதிவு செய்து வைத்திருக்கிறதா? அந்த அடிப்படையில் காவிரி நீர் பிரச்சனையில் அணுகுமுறைக்கு என்ன முடிவு தமிழக அரசால் எடுக்கப்பட்டிருக்கிறது? அனைத்து கட்சி ஆலோசனை கூட்ட அழைப்பிற்கு
ஆளுங்கட்சி விருப்பத்திற்கு ஏற்ப அழைப்பு விடுத்து அரசு இதுவரை எடுத்த முடிவுகளில் ஏதாவது தீர்வை இதுவரையில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா? இப்படி இருக்கையில் தமிழக அரசில் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள்தான் இந்த ஆட்சியில் தமிழக அரசு சார்பில் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட ஆளுங்கட்சியினால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிகிறது. அவர் தரப்பிலிருந்து காவிரி நீர் பிரச்சினை குறித்து பேசுவதற்காக அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் கூட்டுவது தொடர்பாக அனைத்து கட்சிகளுக்கும் அரசு சார்பில் அழைப்பு அனுப்புவது குறித்து ஊடகங்கள் தரப்பிலிருந்து அவரிடம் கேள்விகள் கேட்டபோது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் அழைப்பு அனுப்பப்படுவதாகவும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை நாங்கள் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை எனவும் அரசு தரப்பு செய்தியாக அந்த அமைச்சர் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த பதிவு செய்யப்பட்ட 50 கட்சிதான் இன்று மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை இன்று ஆளுங்கட்சி அரசாக அமர வைக்க ஜனநாயக ரீதியிலான தன் பங்களிப்பை மேதகு ஆளுநர் அவர்களுக்கு அந்த நாளில் 39 பக்க அளவில் ஒரு விரிவான நீண்டதொரு கடிதம் எழுதி தார்மீக ரீதியிலான 50 கட்சி தன் பரிந்துரையை செய்து அதிமுக அரசு இன்று நிலை பெற்று இருப்பதற்கு தானும் ஒரு காரணமாக இருந்தது என்பதையும், அன்றைய நாளில் அதிமுக கட்சி அரசியல் ரீதியிலான நெருக்கடியிலிருந்து மீள ஆளுங்கட்சி அரசாக அன்று செயல்பட அந்த நாளில் எதிர்க்கட்சிகளால் எழுந்த அரசியல் நெருக்கடிகளிலிருந்து மீள அதிமுக ஆளுங்கட்சி அரசுக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு நடவடிக்கையை அன்றைய நாளில் 50 கட்சி ஏற்படுத்தி கொடுத்தது என்பது கூட ஜனநாயக ரீதியிலான 50 கட்சியின் தார்மீக கடமை என்றுதான் இன்றளவில் அதை எண்ணி தன் அரசியலை நடத்தி கொண்டு வருகிறது. ஒரு ஜனநாயக கட்டுமான அமைப்பில் ஒரு அரசியல் கட்சி சிதைவுபட ஜனநாயக ரீதியில் நம்பிக்கை கொண்ட 50 கட்சி அனுமதிக்காது. அதனால்தான் அந்த கடமையை தானே அரசியல் ஜனநாயக கடமையாக அந்த நாளில் 50 கட்சியின் நிறுவனர் தலைவராகிய நான் செய்தேன் என்பதுதான். எனக்கு அந்த நாளில் இனி எந்த நாளிலும் இது எனக்கு மனநிறைவுதான் என்பதை இந்த அரசுக்கு ஆளுங்கட்சிக்கு இன்று இந்த நாளில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்திய தேர்தல் ஆணையத்தில் 2013 பதிவு செய்து இன்று வரையில் என் ஜனநாயக கடமையை அரசியலாக செய்து வருகிற இந்த பதிவு செய்யப்பட்ட 50 கட்சிதான் அதிமுக ஆளுங்கட்சியாக 50 கட்சி பரிந்துரை செய்து ஜனநாயக கடமையை செய்தது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு உணர்வுபூர்வமான மக்கள் பிரச்சினை குறித்து கலந்தாலோசிக்க ஒரு அரசு ஒரு கட்சிக்கு அழைப்பு அனுப்புவது அனுப்பாதது என்பது இங்கு ஒரு பொருட்டல்ல. அது அவரவர் கட்சி அடிப்படையிலான தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் தமிழக அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மாண்புமிகு திரு ஜெயக்குமார் அவர்கள் நடத்திய பத்திரிகையாளர் பேட்டியில் காவிரி நீர் பிரச்சினை குறித்து பேசுவதற்காக கூட்டப்படும் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கட்சிகளுக்கு அழைப்பு அனுப்பவில்லை, கிடைக்கப்பெறவில்லை என்றால் ஏன் கிடைக்கப்பெறவில்லை என்று யாரும் கேட்கவும் கூடாது, மற்றவர்களுக்கு அனுப்புவது குறித்து கேள்விகள் எழுப்பக்கூடாது என்று கூறியிருக்கிறார். இப்படி இந்த விஷயத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களின் பேச்சு ஒரு அமைச்சர் நிலையில், ஒரு பொறுப்பு நிலையில் இல்லை. இப்போது இதுபோன்று தமிழகத்தில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் கூட்டுகிற நேரத்தில் யார் அழைக்கப்பட வேண்டும், யார் அழைக்கப்படக்கூடாது என்று முடிவு செய்கிற தமிழக அரசு ஒருமித்த கருத்தை கொண்டு வர தெரிந்து கொள்ள விரும்பாமல் ஏற்கனவே ஆளுங்கட்சி விரும்புகிற கட்சி பட்டியலை தயாரித்து வைத்துக்கொண்டு காவிரி பிரச்சனைகளை அணுகுகிறேன், இந்த கட்சிகளை அழைத்து கொண்டு மத்திய அரசிடம் செல்கிறேன் என்று கிளம்பினால் இனி அங்கும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால்தான் ஏதாவது ஒரு பதிலை நீங்கள் அங்கிருந்து பெற்றுக்கொண்டு வர முடியும் என்பதுதான் நிலையாக இருக்கும். மாநிலத்திற்கு உள்ளேயே காவிரி நீர் விவகாரம் குறித்து கூட்டப்படுகிற அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளின் மீது முரண்பாடான கருத்துக்கள் கொண்டிருந்தாலும் தமிழக மக்களின் நீர் ஆதார விஷயங்களில், வாழ்வாதார விஷயங்களில், விவசாய பிரச்சனையை உள்ளடக்கியிருக்கிற இந்த விஷயத்தில் தமிழகத்திற்கு உள்ளேயே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிற அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒருமித்த கருத்தை உருவாக்குவதாக சொல்லிக்கொண்டு செயல்பாட்டில் உள்ள கட்சிகளை புறக்கணித்திருக்கிற நிலையில் தமிழக அரசு அனைத்து கட்சிகள் நிலையிலும் ஒரு ஒருங்கிணைப்பில் தமிழக மக்களின் பலத்தை காட்ட தெரியாத இந்த தமிழக அரசு தமிழக ஆளுங்கட்சி நடத்திய ஒவ்வொரு காலகட்ட குளறுபடிகளால் பெரும் சிக்கலாக இருந்து கொண்டிருக்கையில் மத்திய அரசோடு இப்போது இணக்கமாக இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிற இப்போதைய தமிழக ஆளுங்கட்சி ஒவ்வொரு முறையும் அண்டை மாநிலங்களுடனான சுமூக உறவை தவறவிட்டுவிட்டு பிரச்சனையை பெரிதாக்குவதற்கு தமிழக அரசு இப்போதும் காரணமாக இருந்துவிடக்கூடாது. இப்போது காவிரி நீர் பிரச்சனையில் தமிழக அரசு கூட்டிய அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசு தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்ட முறையிலேயே ஆளுங்கட்சி அணுகுமுறை முரண்பாடாக இருக்கிற நிலையில் தமிழக அரசால் நிர்வாக ரீதியில் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டதாக கூறப்பட்ட வரைவு பட்டியல் தமிழக அரசு வெளியிட வேண்டும்.
அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதாக தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டு கொண்டு துறை ரீதியிலான நிர்வாகத்துறை மூலம் கையாளுகிற விஷயங்களில் ஒரு அரசாக பாரபட்சமின்றி நடந்து கொள்வதாக ஒரு நடைமுறையும், அதை செயல்படுத்தும் போது ஆளுங்கட்சி விரும்புகிற தரப்பில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக ஒரு நடைமுறையும், ஆளுங்கட்சி இரட்டை நிலை நிர்வாக நடைமுறை இப்படி கடைபிடிப்பது ஆளுங்கட்சியின் கருப்பு நிர்வாகத்தின் அடையாளம் தமிழக அரசின் மீதும் தமிழக துறை ரீதியிலான நிர்வாகத்துறை மீதும் படிவதற்கு இந்த ஆளுங்கட்சி அரசு காரணமாக இருந்துவிடக்கூடாது. இந்த நடைமுறையை ஆளுங்கட்சி தொடர்வதால் எந்த நிலையிலும் எந்த பிரச்சனைக்கும் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அரசு கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் எந்த திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்திட முடியாது. முதலில் இந்த தமிழக ஆளுங்கட்சி இந்த கருப்பு நிர்வாக நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்கிற விஷயங்களிலும் பொது பிரச்சனையை அணுகுவதிலும் கருப்பு நிர்வாகத்தை கடைபிடித்தால் ஆளுங்கட்சி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கண்டிட முடியாது. அதனால் ஒரு அரசாக ஆளுங்கட்சி வெளிப்படைத்தன்மையில் சீரிய நிர்வாகத்தை நடத்த தொடங்கினால்தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உரிய தீர்வை கண்டிட முடியும் என்பதை புரிந்து கொண்டு தமிழக அரசை நடத்திட வேண்டும் என்று தமிழக மக்களின் சார்பாக அன்பதம் கட்சி இந்த கோரிக்கையை வைக்கிறது. தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரி நீர் பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழக ஆளுங்கட்சி அரசு எனக்கு அன்பதம் கட்சிக்கு அழைப்பு விடுக்காததற்காக இந்த காவிரி நீர் பிரச்சனையின் தீர்வுக்கு அன்பதம் கட்சியின் தார்மீக ரீதியிலான தன் அரசியல் கடமையை நான் தட்டி கழிக்க விரும்பவில்லை. தமிழக வாழ்வாதார மக்களின் உரிமைகள் பறிபோகிற இடத்தில் அதை மீட்டுக் கொடுக்க வேண்டியது ஒரு அரசியல் கட்சியாக அன்பதம் கட்சியின் கடமை. அந்த அடிப்படையில் இந்த காவிரி நீர் பிரச்சனையில் கர்நாடக அரசிடம் அன்பதம் கட்சியின் சார்பாக தமிழக மக்களின் நலன் சார்ந்த ஆக்கப்பூர்வமான எனது முன்மொழிவுகளை நான் சமர்ப்பித்திருக்கிறேன் என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடம் ஒரு செய்தியாக கொண்டு வருகிறேன். ஆளும் கட்சி அரசாக தமிழக அரசு காவிரி நீர் பிரச்சனையில் தன் தொடர் நடவடிக்கையை காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் நலன் கருதி ஆக்கப்பூர்வமான தன் செயல்பாட்டை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அன்பதம் கட்சி நிறுவனர் தலைவர் என்ற முறையில் எனது வழிகாட்டுதலை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை கவனத்தில் கொள்ளுமாறு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உணர்வு பகிர்வுடன் தங்கள் அன்புள்ள எம். சுபாஷ் பாபு. 3/3/2018.